வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி. ராசியில குரு சந்திரன் சேர்க்கை மன நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆனால் 5ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் இருக்காரு புதனோடு சேர்ந்து. வியாபாரம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் மனசில் கிளேசம் உண்டாகிற மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே காலை 8 மணிக்குள்ளார 7 மணி 42 நிமிஷத்துக்குள்ளார. அதுக்கப்புறம் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது 2க்கும் 4க்கும் பரிவர்த்தனை பெறுகின்றது. அதாவது சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை. அதனால பூமி தொடர்பான லாபங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. நற்செய்திகள் வரும். சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. தனலாபம் அதிகரிக்கும். பண வரவுகள் நிலுவை பண வரவுகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு பார்த்துக்கோங்க. மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். வியாபார ரீதியான முயற்சிகளில் குறிப்பாக பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இன்று காலை 7 மணி 42 நிமிஷத்துக்கு மேலே. அதனால் தன வருமானம் ஏற்படும். பூமி தொடர்பான நிலுவைத் தொகைகள் வரும். நீங்கள் நெடுநாட்களாக பூமியை விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஆடி கிருத்திகையாக இருக்குது. அதனால் முருகனை வழிபட்டு விட்டு உங்கள் காரியத்தை துவங்குங்கள். வெற்றிகள் உங்களை தேடி வரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகத்தில் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாளாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சுகங்கள் அதிகரிக்கின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியான முயற்சிகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிர்பாலின நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரை நல்லவங்க இல்லை அவங்களால தான் எனக்கு தடங்கள்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு உதவி செஞ்சு இந்த பதவி உயர்வை பெற்று தருவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. உங்களை பற்றின உயர்வான பதிவை அவர்கள் மூலமாக தான் நீங்கள் பெறுவீர்கள். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை காலை 7 மணி 42 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும், பூமி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும், காலை 7 மணி 42 நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது அப்படியே டோட்டலாக ஒரு சேஞ்ச் இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்களுடைய பயத்தை விலக்குவதற்குண்டான நற்செய்திகள் வரும். பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்து உச்சபலத்தை அடைகின்ற பொழுது 3ஆம் இடத்ததிபதி ராசியில் உச்சமடைவது ஒரு நல்ல விஷயம்தான். அதே சமயம் ராசிநாதன் 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை பெறுவதும் யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பரிவர்த்தனா யோகம் ஏற்பட்டு எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் தெளிவான சிந்தனை ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான மனோ சிந்தனை மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று காலை 7 மணி 42 நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்தாலும், இன்று நாள் முழுவதும் உங்கள் நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால எப்பேற்பட்ட நேரத்திலும் எப்படிப்பட்ட குழப்பத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சிந்தனா முயற்சியில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்திலும் இருந்து வந்த குழப்பங்கள் சற்று தெளிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நீங்கள் ஒரு பெரிய வியாதியை நினச்சி பயந்துட்டு இருப்பீங்க. ஆனால் அது சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஜலதோஷங்கிறதோட போகிற மாதிரி தான் இருக்குமே தவிர பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தெளிவான சிந்தனை ஏற்படும்னு சொன்ன அது பூமி தொடர்பான விஷயத்தில் தான். பூமி லாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான நாள். விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை இருக்கும் பொழுது உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கிற மாதிரி தாயாரின் அனுசரணையான போக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் காலை 7:42 மேலே வருது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய சிந்தனா சக்தியில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். புதிய வியாபார துவக்கம் அல்லது ஏற்கனவே இருக்கிற வியாபாரத்தை விரிவுபடுத்துறது போன்ற சிந்தனைகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்திலும் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை அமையும். அதாவது குழந்தைகளுக்கு திருமண ஏற்பாடு செய்கிறது, அல்லது குழந்தைகளை வெளியூருக்கு சென்று படிக்க வைக்கிறது, அல்லது குழந்தைகளை வேறு ஊருக்கு வேலைக்கு அனுப்புறது, இப்படி ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். வாழ்க்கை துணை விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்துக்கு செவ்வாய் அதிபதி, அந்த செவ்வாயுடைய பார்வை சப்தமஸ்தானத்துக்கு இருக்குது. அதே சமயம் அந்த 7ஆம் இடத்திற்கு சனியின் பார்வையும் இருக்கிறதுனால இன்று காலை 7:42 வரைக்கும் உங்களின் தாயார் அல்லது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் காலை 7:42 மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும் பொழுது ஓரளவுக்கு மருத்துவ செலவுகள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். மனக்கவலைகள் விலகும். மனசில் இருக்கிற எண்ண ஓட்டங்கள் பாசிட்டிவாக மாறுறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு மன நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். மிதுன ராசி. இன்று காலை 7:42 வரைக்கும் சந்திரன் குரு சேர்க்கை லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளால் லாபம் ஏற்படும், வியாபாரத்தில் லாபம் ஏற்படும், உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் 7:42 சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது விரயஸ்தானாதிபதியான சுக்கிரனுடன் பரிவர்த்தனை பெறுகின்ற காரணத்தினால குடும்பத்தில் ஏதாவது ஒரு செலவு தலை தூக்கும். குடும்பத்தில் குறிப்பாக தந்தை சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தந்தை வயதானவராக இருந்தால் 65-70 வயசுக்கு மேலே இருக்கிறவராக இருந்தால் அவரை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. காலை 7:45 மேலே அவர் எங்கேயாவது பின்பக்கம் கொல்லப்புறம் நடக்கிறதுக்கு போனார்னா அங்கே வழுக்கி விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மருத்துவ செலவுகள் அதிகரித்தாலும் இன்று மற்ற செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தை வழி உறவினர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குது. அல்லது உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக தொடுக்கப்பட்ட வழக்குகளின் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று காலை 7:42 மேலே மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அதிகம் உள்ள நாளாக இருக்கும். குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கையிருப்புகள் கரையும். இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களின் செயல்பாடுகளின் மூலமாக மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதரர்கள் இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி திடீர்னு காலை 7:42 மேலே 8 மணி வாக்கில் திடீர்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்பார். எனக்கு இந்த பணம் தேவை, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்பார். உங்களால் பண்ணவும் முடியாது, பண்ணாத இருக்கவும் முடியாது. அவர் டிமாண்டிங்காக கேட்பார், எனக்கு பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வேறு வழியில் பண்ணுற மாதிரி தான். ஆனால் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் திரும்பி வருமாங்கிறது தான் கவலையாக இருக்குது. வேறு வழியில் செலவு பண்ணித்தான் ஆகணும். அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு வழக்குகள் தொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இன்று மனக்கவலைகள், விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான சஞ்சலமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை அதிக செலவுகளை ஏற்படுத்துகின்றது. குடும்பத்தில் ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்துட்டே இருக்கே அப்படின்ட்டு எல்லாரும் புலம்புற மாதிரி சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு கையிருப்புகள் கரையிறது மட்டும் இல்லை, சில சமயம் கடன் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தடுமாற்றமான செய்திகள் வரும். அதாவது பாசிட்டிவாகவும் இருக்காது, நெகட்டிவாகவும் இருக்காது. உங்களுக்கு பதவி உயர்வு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, பதவி உயர்வு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களை ஒரு மாதிரி குழப்பத்திலையும் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் குழம்பாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சால் போதும். அடுத்தவர்கள் பேச்சை நம்பி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நட்பு வட்டம் அல்லது வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவங்க தேவைப்பட்டு கேட்குறத நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும். மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபம் போகிறதுக்கு உண்டான நேரம் இது. குழந்தைகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று குடும்பத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகாது. அதனால் நீங்கள் உங்களுடைய அபிலாஷைகளை புறந்தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி, வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி, வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற குழப்பமான நாள், மன உளைச்சல் ஏற்படுகின்ற நாள். கடக ராசி, இன்று உங்களுக்கு ஒரு மகோன்னதமான நாள். என்ன சார் இப்படி எடுப்பிலேயே சொல்லிட்டேளு அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஆள் நல்லதே சொல்ல மாட்டாருன்னு சில பேர் சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமான நாள், மகோன்னதமான நாள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா, பாக்யஸ்தானத்து அதிபதியான குரு தசமஸ்தானத்தில் சந்திரனோடு சேர்ந்துருக்காரு. இன்று காலை 7:42 வரைக்கும். அதன் பிறகு 7:42 ராசிநாதன் சந்திரன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தை அடைகிறார். அதாவது ரிஷபராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், ரிஷபராசி அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே வக்கரகதியில் இருக்கார். சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறதுனால அஸ்தங்கித பலன். அதாவது ஒரு கிரகம் அஸ்தங்கித பலன் அடைஞ்சதுன்னா கெடுபலனை தரும். அந்த கிரகம் வக்கரகதி அடைஞ்சதுன்னா அந்த கெடுதலே உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் சுக்கிரன் சந்திரன் பரிவர்த்தனை உங்களுக்கு மேலும் ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். தொழில் ரீதியாக தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய ஆர்டர் உங்களுக்கு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி அதற்குண்டான முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் கூட உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியான சங்கடங்கள் விலகக்கூடிய நேரம் இது. தாயாருடனான மனஸ்தாபம் விலகும். தாயாருடனான ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. தாயாரின் அனுகூலமான போக்கு உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய எழுச்சியை தருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை நல்ல விஷயத்தையும் நடத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பஸ்தானாதிபதியான சூரியன் ராசியிலே இருக்கார். அதனால் உங்களுக்கு குடும்ப சூழ்நிலையும் சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வார்த்தைகளில் நிதானம் அவசியம் தேவை. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சொல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலில் புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அந்த முயற்சிக்கு பண தேவை இருக்குது. அந்த பண தேவைக்காக பேங்க்லேயோ இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஸ்லையோ ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் கேட்காத விஷயத்தை கூட செஞ்சு தரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட அமோகமான நாளாக இருக்குது. எடுத்த காரியத்தில் முன்னெடுத்து சென்று வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் அடங்கி இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். சில சமயம் எதிரிகள் காணாமல் கூட போயிடுவாங்க. அலுவல் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு யார் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த நபர் வேலையை விட்டு போகிறதுக்குண்டான நற்செய்திகள் வரும். அது உங்களுக்கு நல்ல செய்தி கிடையாது. ஆனால் குடைச்சல் குறையறதுக்குண்டான நேரம் ஆரம்பமாகிவிட்டது.
அதனால் கவலைப்பட வேண்டாம். சனியின் பாதிப்பு இருந்தாலும், அஷ்டம சனியின் பாதிப்பு இருந்தாலும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் உதவியின் மூலமாக உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்களுக்கு வரவேண்டிய சொத்து வகையில் பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது கைக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக பணம் கொடுக்க வேண்டியவங்க, வீடு வாங்கினவங்க, அதாவது வீட்டை விற்றவங்க, உங்ககிட்டேருந்து இப்போ வீட்டை நிலத்தை வாங்கியிருப்பாங்க, ஆனால் பாதி பணம் கொடுக்காமல் இருந்தவங்கன்னா அவர்கள் கூட உங்களை தேடி வந்து கொடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் ஏதாவது ஒரு டிவிஷனை நீங்கள் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது, ஆனால் வளர்ச்சியை மாற்றி அமைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனவருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளில் தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குழந்தைகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைந்து இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு மனசில் இருந்த ரசபாசங்களை விலக்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய கடல் கடந்த பயணத்தை முயற்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதை மீண்டும் முயற்சி எடுத்து செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் லாபத்தை ஏற்படுத்தும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள், ஃபாரினில் இருக்கிறவங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு நற்செய்திகள் வரும். ஒன்றா நீங்கள் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வருவீங்க, இல்லாட்டி இந்தியாவில் இருக்கிறவங்க குடும்பத்தை ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி. பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. பொதுவாக 9ஆம் இடத்துல குரு இருந்தாலே யோகம்தான். குருவோடு சேர்ந்த ராகு உங்களுக்கு இரட்டிப்பு யோகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்குறாரு. ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக வர வேண்டியதெல்லாம் அப்படியே உங்ககிட்ட வரும்போது எப்படி நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளே ஒரு பெரிய கல் வந்தால் எரிஞ்சு விழுமோ அது மாதிரி உங்ககிட்ட வரும்போது அது எரிஞ்சு சாம்பல் ஆகிடுது. அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தலை. இன்று காலை 7:42 சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தை அடைகின்ற பொழுது உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தலைவலி, இடுப்பு வலி, கால் வலி, முட்டி வலி இந்த மாதிரி செலவுகள்லாம் இருந்ததுன்னா அது கூட உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் பெருமிதமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சமூக மதிப்பு உயரக்கூடிய நேரம் இது. அதனால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன், செவ்வாய் உங்கள் ராசிலேயே இருக்கிறதுனால தன்னுடைய 4ஆம் பார்வையை 4ஆம் இடத்துக்கு கொடுக்கறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பிரிவினைகள் லாபத்தை தரக்கூடிய வகையில் நற்செய்திகளை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு மருத்துவமே இல்லைன்னு சொன்னவங்க கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். தாயாரின் அனுகூலமான போக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தாயாருடைய ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. வண்டி வாகன மாற்றம் செய்யறதுக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா இன்றைக்கி நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சனி இருக்காரே, அவருடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்குன்னு கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி சமயத்தில் தான் நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான கரெக்டான நேரம். இப்பொழுது முதலீடு செஞ்சால் அந்த நிலம், அந்த இடம், அந்த வீடு உங்களுக்கு ஸ்திரமாக நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதிரிகளின் தொல்லை அடங்கும். கடல் கடந்து பயணிக்கணும், ஃபாரினுக்கு போகணும், ஆன்சைட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பற்றிய நற்செய்திகள் வரும்.
ஆன்சைட்டுக்கு உங்கள் மேலதிகாரிகளே உங்களை செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் யுவர் டோர் நவ். தைரியமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குடும்பஸ்தானம் 2ஆம் வீட்டு அதிபதி ராசிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 4ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியேறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இதை சண்டை போட்டுட்டு போகணுங்கிறது இல்லை, ஆனால் உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் போக போகிறீங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். முன்கோபத்தை குறைப்பது நல்லம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான பிரயாணங்கள் ஏற்படுகின்ற நாள். அலுவல் ரீதியான முயற்சிகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். இந்த அலைச்சல்னால உங்களுக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்குமே தவிர எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. அதனால் தாராளமாக ஏற்றுக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு உங்களுடைய தொழில் விருத்திக்கும் வியாபார அனுகூலத்திற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். கன்னி ராசி. இன்று காலை 7:42 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதை கொஞ்சம் சமாளிச்சிட்டிங்க அப்படின்னா காலை 7:42 மேலே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திற்கு சந்திரன் பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகின்ற பொழுது மூத்த சகோதரர்களின் அணுகுமுறை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அதே சமயம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய குடும்ப தெய்வத்துக்கு உண்டான வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்றைக்கி அமோகமான நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் காலை 7:42 சந்திரன் ரிஷபராசிக்குள்ளே வரும்பொழுது அந்த ரிஷபராசி அதிபதியான சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் பரிவர்த்தனா யோகம். அதே சமயம் பித்திருக்காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் சுக்கிரனோடு சேர்ந்திருக்காரு. அதாவது தாய், தந்தை மற்றும் வாழ்க்கை துணை, இது 3 சம்பந்தப்படுகின்ற ஒரு நாள் இன்னைக்கு. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான நற்செய்திகள் வரும். பதவி உயர்வுன்னா உடனே உங்களுக்கு ஒரு லெட்டரில் யூ ஹவ் பீன் ப்ரமோட்டட் டு சீனியர் மேனேஜர் அப்படின்லாம் வராது. உங்களுக்கு அந்த ஸ்கேல் ஆஃப் பே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த பதவிக்கு உண்டான மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்படும். மொத்தத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயர்கின்ற நேரம் இது. அதனால் நீங்கள் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சுய சிந்தனையோடு செயல்படுறது நல்லது. தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்திற்கு சந்திரனின் பார்வை, 3ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை, 3ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால குழப்பமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தடுமாறிட்டு இருந்தவங்க இன்னைக்கு தெளிவான சிந்தனையுடன் முடிவெடுப்பீர்கள். அதனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் அல்லது குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். சார், எங்கள் நட்சத்திரநாதன் சந்திரன் உச்சபலத்தை அடைகிறாரே அப்படின்னு கேட்கலாம். அவர் உச்சபலத்தை அடைந்தாலும் உங்களுக்கு தடுமாற்றத்தை தரக்கூடிய வகையில் சில குழப்பத்தை ஏற்படுத்துவார். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளை கொடுப்பார். இந்த செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த கெடுபலனும் கிடையாது. தாராளமாக செலவு பண்ணுங்கள். சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. குறிப்பாக உங்களுடைய உறவினர்களுக்கு செலவு பண்ணுவீங்க. குறிப்பாக இளைய சகோதரிகளுக்கு செலவு செய்வீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்களின் அனுகூலமான போக்கு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. திரவிய லாபம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய நேரம் இது. குறிப்பாக உங்கள் ராசிநாதன், உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய்
விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால செலவுகள் ஏற்பட்டிருக்கும். நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. இந்த செலவுகள் காரணமாக உங்களுக்கு கையிருப்புகள் குறையக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே திடீர் தனயோகம் ஏற்படும், பண வருமானம் ஏற்படும், லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமான அனுகூலமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் செழிப்படைந்து உங்கள் குழந்தைகள் மூலமாகவும் வியாபாரம் மூலமாகவும் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி, இன்று காலை 7:42 வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். வாழ்க்கை துணை மூலமாக நல்ல மனோபலத்தை தந்திருப்பார். நண்பர்கள் மூலமாக நல்ல மனோபலத்தை கொடுத்திருப்பார். இது எல்லாமே காலை 7:42 வரைக்கும் தான். அதன் பிறகு சந்திரன் 8ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால சந்திராஷ்டமம் ஏற்படுகின்றது. இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொதுவாக கெடுபலனை கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியான மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், சிலருக்கு பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் எதிரிகளால் இருந்த தொல்லைகள் அடங்கக்கூடிய நேரம் இது. உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், அதாவது எதிர்பாலினத்தவர்களால் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏதாவது இருந்ததுன்னா, சார் இந்த நபர் என்னை டார்ச்சர் பண்ணுறாரு, இந்த நபர் என்னை கார்னர் பண்ணுறாரு, ஒரு மாதிரி என்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காருன்னு உங்கள் பேரில் எதிர்பாலினத்தவர்கள், அதாவது பெண்கள் உங்கள் பேரில் குற்றச்சாட்டு சுமத்தியிருந்தாங்கன்னா அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். சந்திராஷ்டமத்திலையும் ஒரு நல்லது நடக்குதுன்னா அது யாருக்குன்னா அது இன்றைக்கி துளாராசிக்காரங்களுக்கு மட்டும்தான். அதனால் நன்மைகள் ஏற்படும். முன்கோபத்தின் காரணமாக வார்த்தைகளை விட்டு உங்கள் செல்வாக்கை குறைத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடியும் தீர்க்கமாக யோசித்து செயல்படுங்கள். மனோ குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு மனோகாரகன் சந்திரனின் பார்வையும் சனியின் பார்வையும் இருக்குது. அதனால் ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் உங்களுடைய செல்வாக்கை அடி வாங்கிடும். கவனமாக இருந்துக்கோங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபத்தின் காரணமாக சில இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு கோபப்பட்டீங்கன்னா அது இழப்பு ஏற்படும். அதனால் உங்களுடைய பண இழப்பை தவிர்ப்பதற்கு முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. சில சமயம் உங்களை உசுப்பேற்றி விட்டு உங்களை டார்ச்சர் பண்ணி டென்ஷன் பண்ணி உங்கள்கிட்டேருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கும் சிலர் முயற்சி செய்வாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. நல்ல நண்பர்களை இழக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கவும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடந்த சில நாட்களாகவே உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எதிர்மறை பலன்களும் கூடவே வந்துட்டுருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், செல்வாக்கு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு சனி மற்றும் குருவின் பார்வை இருக்குது. அந்த இடத்துல செவ்வாய் இருக்கார். 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். உங்கள் வார்த்தை தான் உங்களுக்கு மதிப்பையும் கொடுக்குது, மதிப்பிழப்பையும் கொடுக்குறதுங்கிறத புரிஞ்சிட்ருப்பீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. தசமஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சபலத்தை அடைந்து பரிவர்த்தனா யோகம் பெறுகின்ற காரணத்தினால இன்று எதிரிகள் கூட உங்களிடம் மண்டியிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் அவசரப்படாதீங்க, ஏன்னா சந்திராஷ்டமம் நடக்கிறது. அதனால் சர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸ் கொடுத்து உங்கள் பேரை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை தவறுவிடாமல் மரியாதை கொடுத்து பேசுவது உங்களுக்கு அழகை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சார் மற்றவங்களுக்கெல்லாம் மற்ற 2 நட்சத்திரக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும், நல்லது நடக்கும்னு சொன்னீங்க, எங்களுக்கு மட்டும் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு விசாக நட்சத்திரக்காரங்க கேட்குறது கண்டிப்பாக எனக்கு புரியுறது. ஆனால் உங்களுக்கு என்னென்னா குழப்பம் ஏன் ஏற்படுறது அப்படின்னா, சொல்ல காப்பாற்ற முடியாத ஒரு குழப்பம் ஏற்படும். நீங்கள் மறந்துடுவீங்க, அல்லது அந்த சொன்ன வார்த்தையை தப்பாக நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்களா, இல்லை உங்கள் எதிர்த்தரப்பினர் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்களாங்கிறது புரியாது. அதனால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்யும் இடத்தில் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தாதீர்கள். அதாவது மைல்னா அவங்கள கண்டித்து விட்டுட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் இன்றைக்கி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு, அல்லது அதிகாரத்தை கையில் எடுத்து செயல்படுறதா நினச்சிக்கிட்டு அவங்கள கொஞ்சம் மிரட்டினீங்கன்னா அது எதிர்மறை சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அலுவல் ரீதியான முயற்சிகளில் நிதானத்தை கடைபிடிப்பதும், குடும்ப சூழ்நிலையில் அவசியமற்ற வார்த்தைகளை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம்.
வாழ்க்கை துணையின் ஆலோசனை அவசியமான ஒன்று. வாழ்க்கை துணையின் பெற்றோரின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. வாழ்க்கை துணையின் பெற்றோருடன் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பாக்கியஸ்தானம் வலுவாகின்ற காரணத்தினால, அதாவது பாக்யாதிபதி சந்திரன் உச்சமடைகிறார். பாக்கியஸ்தானத்தில் 7ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதும், அதுவும் சுக்கிரன் அஸ்தங்கித பலனை அடைகின்ற காரணத்தினாலையும் உங்களுக்கு யோகம் ஏற்படுகின்றது. தடைப்பட்ட பாக்கியங்கள் அனைத்திலும் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஸ்திர சொத்துக்கள் யோகம் ஏற்படும். அசையும் அசையா சொத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு வீடு மனை வண்டி வாகனம் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். திருமணமாகி வெகு நாட்களாக மனஸ்தாபத்தினால் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை பெருசுபடுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத 2 பேரும் உணரக்கூடிய நேரம் இது. அதனால் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினால் வெற்றிகள் கிடைக்கும். இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். நெடுநாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருவதற்கும் யோகம் இருக்குது. அதனால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் நீங்கள் வாங்கின நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம், திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கிய யோகம், இப்படி எல்லா யோகங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தடைப்பட்ட பாக்கியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பம் நிவர்த்தியாகும். மனசில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகி உடம்பில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகிறதுனால குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஒற்றுமை ஓங்குகின்ற ஒரு சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். என்னதான் சனி 4ஆம் இடத்தில் இருந்தாலும் அலைச்சலை கொடுத்தாலும் வியாபார செழிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்குண்டான நேரம் இது. தொழில் ரீதியாக நீங்கள் புதுசாக தொழில் துவங்கணும், இல்லை புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இன்றைக்கி உங்களுக்கு கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது கைகூடுவதற்கு ஒரு நல்ல நபரின் ஆலோசனை தேவை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நபர் நண்பராக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அதாவது சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, போன ஜென்மத்து புண்ணியம் நான் இந்த ஒரு நபரை எனக்கு நண்பனாக கிடைச்சது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு போன ஜென்மத்து புண்ணியம் செய்த காரணத்தினால் ஒரு நல்ல நபரை நண்பனாக பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி 5ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்த சந்திரன் குழந்தைகளால் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்தாலும் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாய் இருக்கார். அதனால் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் வரைக்கும் உங்கள் டாக்டர்ஸ்க்கே தெரியாத புலப்படாத விஷயம் இன்று புலப்பட்டு அதன் மூலமாக ஒரு மருத்துவ தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூலமான செயல்பாடுகளில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமையான வார்த்தைகள் மூலமாக எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களால் இருந்து வந்த கவலைகள் விலகும். மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு மதிப்பு உயரக்கூடிய நேரம் இது. அதனால் உங்கள் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி உங்களை மதித்து பேசுவாங்க. இதுநாள் வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தின, உங்களை கேவலப்படுத்தினவர்கள் கூட உங்களிடம் மண்டியிடக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதிய தொழில் துவங்கிறதுக்கு உண்டான முயற்சியும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய திருமண விஷயத்தில், அதுவும் குறிப்பாக காதல் விஷயத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளை பெற்றோரிடம் பேசுவதற்குண்டான முயற்சி எடுக்கிறதுக்குண்டான யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை சந்திரனும் சுக்கிரனும் உங்களுக்கு கொடுக்கறதுனால எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் பெருசாக உங்களை சங்கடப்படுத்தாது. அதே சமயம் குரு பார்வையும் சாதகமாக இருக்கிறதுனால குருமங்கள யோகம் ஏற்பட்டு தந்தை வழியில் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக சூரியனுடைய வீடான சிம்ம ராசிக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் உங்களுக்கு தந்தையால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். தந்தையுடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படும். மகர ராசி. ராசிக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது கெடுபலனை தருமை சார் அப்படின்னு நீங்கள் தானே சொல்லுவீங்கன்னு கேட்கலாம். ஆனால் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை அங்கே அஸ்தங்கித பலனை கொடுக்கின்ற காரணத்தினால சுக்கிரனால் ஏற்படும் கெடுபலன்கள் நல்லிஃபை ஆறுது. அதே சமயம் சுக்கிரன் சந்திரன் பரிவர்த்தனை யோகம் இன்று காலை முதல் ஏற்படுகின்ற காரணத்தினால வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த புரிதல் மீண்டும் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனசில் ஒற்றுமை தன்மை ஏற்படும். பிரிவுகளை விளக்குவதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தொழில் முறையில் உங்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கின்ற சந்தோஷகரமான நாள். குடும்ப சூழ்நிலை சற்று சங்கடமாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்குறாரு. அதனால் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சில சமயம் குடும்பத்தில் இருந்த வழக்குகள் எல்லாம் பைசலாகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நல்லா இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு அதிகாரிகள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யார் உங்களுக்கு எதிராக செயல்பட்டார்களோ அவர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசியல் துறை சார்ந்தவர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கு களைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குழந்தைகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் திடீர் பாசம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையையும் மதித்து பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணையும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார். அதனால் உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவிருக்காத திக்குமுக்காட வைக்கக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி லாபம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்ப சொத்தில் உங்களுக்கு பங்கு தரமாட்டேன்னு சொன்ன உங்கள் தந்தை உங்களை தேடி கண்டுபிடிச்சி எங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொத்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவார். அதை வேண்டான்னு சொல்லாதீங்க. அவர் வந்தார்னா, வீட்டுக்கு வந்தார்னா மரியாதையாக பேசுங்க. அவர் வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டாலும் நீங்கள் போய் மரியாதையாக பேசிடுவாங்க. இதன் மூலமாக உங்களுக்குள் இருந்து வந்த பகைமை விலக்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கும்பராசி. இன்று மன நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபார அனுகூலம் ஏற்படும். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான கடன் உதவிகள், அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்கள் உங்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய வியாபார முயற்சிகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களின் அறிமுகம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற, பண வருமானம் ஏற்படுகின்ற நல்ல நாள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் அவசியமான ஒன்று. ஏன்னா தாயாருடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா எந்த ஒரு சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் மனசில் தைரியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெறுகின்ற காரணத்தினால
தாயாருடைய ஆரோக்கியமும் முன்னேற்றத்தை காணும். தாயாருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக எதிரிகளிடமும் உங்களால் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு உன்னதமான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய நேரம் இது. எதிரிகள் டைரெக்டாக மோதக்கூடிய நாளாக இருந்தாலும் அவர்களை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் கொடுக்கிறாரு. அதனால் உங்களுக்கு சிக்கல் இருக்காது. நண்பர்களின் ஆலோசனையின் மூலமாக, அதுவும் லீகலாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான முயற்சிகள் சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அது இப்பொழுது மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. 4, 6 அதிபதிகள் பரிவர்த்தனை வருகின்ற காரணத்தினால சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வளர்ச்சிக்கு தேவையான கடனை தான் வாங்குவீங்களே தவிர அந்த கடனை வாங்கி நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டீங்க. ஆனால் எதிர்பார்த்தவர்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மீன ராசி. ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெருமையை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய, மன நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தனலாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பண வரவுகள் அதிகரிக்கும். திடீர் தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவங்க, கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்குறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தனயோகம் ஏற்படுகின்றது. குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். வியாபார அனுகூலம் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலின நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். பண வருமானம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனையின் மூலமாக பழைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சனி பகவான் செலவை கொடுப்பாரு. குரு பகவான் வருமானத்தை கொடுப்பாரு. சந்திரனும் சுக்கிரனும் சுகத்தை கொடுப்பார்கள். அதனால் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்களோ அல்லது ஷாப்பிங் மால், பீச்சு, இந்த மாதிரி ஏதாவது டைம் பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். உங்களுக்கு ஒன்று போனால் ஒன்று வரக்கூடிய நேரம் இது. அதனால் எடுத்த காரியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கையிருப்புகள் கரையும். சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இன்று உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய சந்தோஷமான அனுபவங்கள், சுகங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள்.